அட்டகாசமான அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல. அம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 5 minute டிரைவில் லக்ஸரி 2 BHK மற்றும் 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ். இந்தியாவில் இஸ்லாமியர்களின் மக்கள் தொகை என்பது 15 விழுக்காட்டுக்கு மேல், சற்றொப்ப 20 கோடிக்கு மேலான மக்கள் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு நாடு இங்கே உருவாகக்கூடிய அளவுக்கான மிக கொடூரமான ஒரு ஆட்சியை மோடி தலைமையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், தூண்டுகிறார்கள். இந்த வெறுப்பின் இறுதி நிலை அப்படித்தான் கொண்டு போய் விடும் என்கிற அச்சத்தை ஏற்படுத்துகிறது. 20 கோடி மக்கள் தொகை என்பது சாதாரணமான எண்ணிக்கை அல்ல. உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் 3.5 கோடிக்கு மேல் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். மிக கணிசமான மக்கள் தொகையை கொண்ட ஒரு சமூகம். இவர்கள் யாரும் அந்நியர்கள் இல்லை, அராபியர்கள் இல்லை. இந்த மண்ணின் மைந்தர்கள், பூர்வீக குடிகள், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். இஸ்லாமியர்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், நீங்கள் இஸ்லாமியர் என்று எண்ணுவதை காட்டிலும் இந்த மண்ணின் மைந்தர்கள் என்று எண்ணுவது மேலோங்கி இருக்க வேண்டும். அந்த உணர்வு மேலோங்கி இருக்க வேண்டும். அப்போதுதான் இப்படிப்பட்ட பாசிசத்தை எதிர்க்கிற போர்க்குணம் இன்னும் வலுப்பெறும். நாம் யாரோ எவரோ அல்ல, எங்கிருந்தோ அடைக்கலம் தேடி வந்த அகதிகள் அல்ல. இந்த மண்ணின் பூர்வீக குடிகள். ஆனால் சனாதன பாசிச கும்பல் இஸ்லாமியர்களை அந்நியர்களை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். இஸ்லாமியர் அல்லாதவர்கள் மத்தியிலே இந்த உளவியலை கட்டமைக்கிறார்கள் என்பதை விட இஸ்லாமியர்களுக்கே அந்த உணர்வை உருவாக்கக்கூடிய வகையில் செயல்படுகிறார்கள். இஸ்லாமியர்களே தங்களை இந்த மண்ணுக்கு தொடர்பில்லாத அந்நியர்கள் என்று உணரக்கூடிய வகையிலே வெறுப்பு பிரச்சாரம் இங்கே மேலோங்கி கொண்டிருக்கிறது. நான் சொல்லுகிற கருத்து மிகவும் நுட்பமான ஒன்று. ஆழமாக நீங்கள் சிந்திக்க வேண்டும். உங்களை இஸ்லாமியர் என்றே உணர வைத்து இந்த மண்ணிலிருந்து அந்நியப்பட்டவர்கள் என்கிற உணர்வை திட்டமிட்டு விதைக்கிறார்கள். அப்படி ஒரு நிலைக்கு நீங்கள் ஆட்பட்டு விடக்கூடாது. இஸ்லாமிய பண்பாட்டை ஏற்றுக்கொண்ட இந்தியர்கள் நாங்கள் என்கிற உணர்வை பெற வேண்டும். இந்த மண்ணின் மைந்தர்கள் என்கிற உணர்வை பெற வேண்டும். இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் நாங்கள் என்கிற உணர்வை பெற வேண்டும். இந்த தேசம் எங்களுக்கான தேசம் என்கிற உணர்வை பெற வேண்டும். தோழர்களே, இஸ்லாமியர்களுக்காக வேறு எவரோ போராடி இந்த உரிமைகளை பாதுகாப்பார்கள் என்று எதிர்பார்த்து காத்திராமல் இஸ்லாமியர்களே தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான போர்க்குணத்தை பெற்றாக வேண்டும்.